ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையில் மாதத்தின் முதல் தேதியிலே இணையதளத்தின் மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான இந்த தருணத்தில் ஆண்டவர் 9 மாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்கள், நடத்தி வந்த பாதைகள், சுமந்து வந்த வழிகள் எல்லாம் இப்பொழுது நாம் திரும்பி பார்த்து அவர் செய்த சகலவற்றையும் சிந்தைக்குள்ளே கொண்டு வந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவோமா? எல்லாருமாக இணைந்து, ஆண்டவரே நீர் செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் வழிகளிலே நீர் கரசனை உள்ளவராக, கவனம் உள்ளவராக, கண்காணிக்கிறவராக, உம்முடைய கண்கள் எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்கள் அடிகளை கண்காணித்து கொண்டிருந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இத்தனை பேர் என்னோடு இணைந்து சொல்றீங்க, ஆமா ஆண்டவரே நீர்தான் என் போக்கையும் நீர்தான் என் வரத்தையும், நான் வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் நீர் கவனித்திருந்தீர் ஆண்டவரே, கண்காணித்தீர் ஆண்டவரே. கண்காணித்தது மாத்திரமல்ல, நீர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தின்படி நீர் எங்கள் பாதைகளிலே எங்கள் அடி சுவடுகளை நீர் பாதுகாத்தீர், காவல் காத்தீர் ஆண்டவரே. செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் பாராட்டின எல்லா தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், அழுகிற வேலை, புலம்புகிற வேலை, தத்தளிக்கிற வேலை, கண்ணீரின் பாதைகள் எல்லாம் கடந்து சென்றோம். ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிடவில்லை. இப்பொழுது 10ஆம் மாசத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மளை ஆச்சரிய விதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனுக்கு நாம் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் என்ற அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவோமா? எத்தனை காரியங்கள் நாம் அவருக்கு செய்தாலும் இதற்கு ஈடே ஆகாது. அவர் அத்தனை பெரிய பெரிய காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார். நம் தேவன் அரணான கோட்டையாக நமக்கு இருந்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு நாம் தகர்ந்து போகாமல் இந்த புதிய மாசத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் செலுத்துகிற மிகப்பெரிய வெகுமதியே ஸ்தோத்திரம், நன்றி. உண்மையாகவே நாம் எல்லாரும் இணைந்து மறுபடியுமாக குடும்பமாக இருந்தீங்கன்னா குடும்பத்தோடு, தனிமையாக இருப்பீங்கன்னா தனிமையாக, பிரயாணத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நீர் செய்த எல்லாவற்றுக்காக, நீர் பாராட்டின எல்லா தயவுக்காக, உம்முடைய எல்லா இரக்கங்களுக்காக, உம்முடைய எல்லா கிருபைக்காக, நீர் எங்களுக்கு செய்த எல்லா மேன்மையான காரியங்களுக்காக நன்றி. எங்கள் குடும்பத்தை நீ நினைவு கூர்ந்ததற்காக, எங்கள் குடும்பத்துடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய கவனம் இருந்து நீர் எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. படிக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க, என்னுடைய படிப்பில், என்னுடைய எல்லா விதமான நான் போகும் பொழுது வரும் பொழுது, நான் படிக்கிற வேலையில், விளையாடுகிற வேலையில், உண்ணுகிற வேலைகள், எல்லா இடங்களிலும் நீ பாதுகாத்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி. இதுவரையும் நீ செய்த எல்லா நன்மைக்காக நன்றி. ஊழியர்கள் சொல்லுங்க, உங்கள் ஊழியத்தில் 9 மாதம் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார். உங்களை அழகாக நடத்தியிருக்கிறார். உங்களை பிரயோஜனமுள்ள கருவியாய் நிறுத்தியிருக்கிறார். உங்களுடைய சபைகளை பராமரிக்க நடத்தக்கூடிய எல்லா விதமான வாசல்களையும் கர்த்தர் உங்களுக்கு திறந்து எல்லா விதமான காரியங்களையும் நன்மைகளையும் தந்து ஆண்டவர் உங்களை நடத்தியிருக்கிறார். உண்மையாகவே நீங்களும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்னும் சிறப்பாக, இன்னும் மேன்மையாக, இன்னும் மகிமையாக, இன்னும் கனமாக கர்த்தர் இந்த மாசத்திலே உங்களை நடத்துவாராக. இந்த மாதம் தேவன் நமக்கு தந்திருக்கிற விலையேறப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம், ஆண்டவர் நம்மிடத்துல கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். நீங்கள் 9 மாதம் கேட்ட வாக்குத்தத்தங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளிலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இந்த வேளையில் நாம் சிந்தித்து அவைகளுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம் உடையவர்களாய் மாறும் பொழுது ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். இந்த மாதம் ஆண்டவர் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை என்ன? இன்றைக்கு உண்மையாகவே நான் ஒரு வார்த்தையை உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். ஆண்டவர் தருகிற வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து இந்த மாதம் முழுவதும் நான் பிரயாணம் பண்ணுவேன், இந்த மாதம் முழுவதும் நான் உண்மையாகவே நான் முன்னேறி கடந்து செல்வேன், அந்த வார்த்தை எனக்கு போதும் என்று சொல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை எனக்கு போதும். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தை, மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையில நாம் தவறி போகலாம், அவர்கள் தவறி போகலாம். அதனால் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒரு பொழுதும் தவறி போகிற ஆண்டவர் அல்ல, அவைகளில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நிலை உள்ளவராய் இருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் இந்த மாசம் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ஸ்தோத்திரத்தோடு திறந்த இருதயத்தோடு
மிகுந்த மகிழ்ச்சியோடு மிகுந்த நம்பிக்கையோடு இந்த வேளையில நாம் ஆண்டவர் இடத்துல நாம் கடந்து வருவோம். இந்த வார்த்தைகளை நாம் கவனிப்போம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா 46ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். எரேமியா 46ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஜெரேமியா சாப்டர் 46 verses 28. என்ன ஆண்டவர் சொல்றார் இந்த மாதம்? என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ற வார்த்தை, முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆண்டவருடைய ஆவி நம்மில் வந்து செயல்படுவது பயத்தை நீக்குவதற்காக தான். தேவனுடைய ஆவி நமக்கு ஒரு பொழுதும் பயத்தை தராது. சத்ருவின் ஆவியே நமக்கு பயத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆவி இப்பொழுது உங்களுக்குள்ளாக இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உட்பிரவேசிக்கிறது. அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி உங்களுக்கு சொல்ற காரியம், பயப்படாதே. அந்த ஆண்டவர் உங்களோட இடைப்படுகிறார். நீங்கள் பயப்படாதீர்கள். என்ன அழகா இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த 46ஆம் அதிகாரம் இந்த சாப்டர்ல எந்த சூழ்நிலையில் இஸ்ரவேலர் போகிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். விளக்கமாய் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லாதபடினால நான் சுருக்கமான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். மிகுந்த கொந்தளிப்பின் மத்தியிலே இந்த ஜனங்கள் என்ன நடக்கப் போகிறது என்று அறியாமல் தங்கள் வாழ்விலே தங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான கொந்தளிப்பின் மத்தியில நடக்க போகிற காரியங்கள் எதிர்முனையாய் இருக்குமோ, நெகட்டிவாய் நடக்குமோ, எல்லாம் முடிந்து போகிறதோ, நான் ஆண்டவரை தேடுகிறேன், ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் செய்தாலும் வாழ்க்கையில கொந்தளிப்பு கூடிக்கொண்டே இருக்கிறதே. கொந்தளிப்பின் மத்தியில தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. என்ன ஒரு போராட்டத்தின் மத்தியில என் ஜீவிதம் போகிறது. என் போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இருக்காதா? ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் 9 மாசமாய் வாழ்ந்து கொண்டு இருப்பீர் என்று சொன்னால், இப்பொழுது கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். 10ஆம் மாசத்திற்குள்ள ஆண்டவர் தான் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு இடைப்படுகிறார். ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருந்தால், ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இல்லாவிட்டால் 10ஆம் மாசத்திற்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் போக வேண்டிய ஒரு தருணங்கள், ஒரு வாசல்கள் உங்களுக்கு திறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் முன்கூட்டியை சொல்லுகிறார். சிலர் நீங்கள் ஏற்கனவே கொந்தளிப்புக்குள்ளாக நீங்கள் சிக்கப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களிடத்திலையும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கொந்தளிப்பின் மத்தியிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தை தெளிவாய் ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. கொந்தளிப்பின் மத்தியில் தேவன் இல்லை என்ற சிந்தை உங்களிலிருந்து மாற்றி, கொந்தளிப்பின் மத்தியிலும் தேவன் உங்களை கண்காணிக்கிறார், உங்களை கவனிக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமே இந்த எரேமியா 46ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமாக இருக்கிறது. என்ன தெளிவாய் சொல்லுகிறது? நீ பயப்படாத, நீ பயப்படாத. உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, உங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸை பார்த்து, உங்களுடைய காரியங்களை பார்த்து நீ பயப்படாத, நான் உங்க கூட இருப்பேன். ஒருவேளை உங்களை கில்ட்டினஸ், உங்களை குற்றி, நான் செய்கிற குற்றங்கள், நான் செய்கிற தவறுகள், நான் செய்கிற மீறுதல்கள் எல்லாமே என்னை முழுவதுமாக கொந்தளிப்புக்குள்ளாக தள்ளி இருக்கிறது. உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கொண்டு வரும் என்று சொன்னால், ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு தான் இடைப்படுகிறார். அப்படிப்பட்ட கொந்தளிப்புக்குள்ளாக நீங்கள் வாழ்வது ஆண்டவருடைய பிரியம் அல்ல. அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் போவது ஆண்டவருடைய சித்தமும் அல்ல, ஆண்டவருடைய தீர்மானமும் அல்ல. ஆண்டவர் சொல்றார், அது மத்தியில நான் உன் கூடவே இருப்பேன். என்ன அழகா சொல்றாரு? நான் உன்னுடனே இருப்பேன். உன்னை நிர்மூலமாக்க, உன்னை தகர்க்க, உன்னை இல்லாமல் ஆக்க, உன்னை திட்டமிடுகிற அந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தின அந்த கூட்டங்களை நான் நிர்மூலமாக்குவேன். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை இல்லாமல் ஆக்க, நீங்கள் முழுவதுமாய் அழிந்து போக
தகர்ந்து போக உங்கள் வாழ்க்கையோடு போராடுகிற எந்த காரியமோ, அது எந்த விதத்திலையோ, எந்த ரூபத்திலையோ, எந்த ஒரு வழியிலையோ அது உங்கள் வாழ்வை முழுவதும் மூடிக்கொண்டு உங்கள் வாழ்வை அழித்து கொண்டிருக்கிறதோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். அந்த கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற சகலவற்றையும் நான் நிர்மூலமாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்களோ? ஒரு ஆமேன் என்று சொல்லுவோமா? உங்கள் விசுவாசத்துல நின்று இந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கொந்தளிப்பின் மத்தியில உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்ற உறுதியை நீங்கள் காணப்போகிறீர்கள். அழகாக கர்த்தர் நடத்துகிறார். இன்னும் 2 காரியத்தை கீழே நான் சொல்லி நான் முடிக்க நான் விருப்பப்படுகிறேன். இங்கே சொல்லுகிறது, உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னை தனிமையாக்கின, உன்னை நிர்மூலமாக்கின, உன்னை நாசமாக்கின, உன்னை இல்லாமல் ஆக்கின சகல 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 அந்த சக்திகளையும் ஆயுதங்களையும், அது எந்த எந்த இடத்துல இருந்து வந்தது, எந்த ரூபத்துல வந்தது, எந்த மனுஷனிடத்துல வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அவைகள் எல்லாம் இல்லாமல் நான் ஆக்குவேன். ஒருவேளை உன்னுடைய மீறுதலின் நிமித்தமாகவே அது வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அங்கேயும் நான் உன்னை இல்லாமல் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். கீழே சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன், ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கின்றார். என்ன சொல்றார்னா, ஒருவேளை உன்னுடைய சூழ்நிலையில, உன்னுடைய கிரியைகளிலே நீ உன்னுடைய வெல்த்தையும், உங்களுடைய டிபாசிட்டையும், உங்ககிட்ட இருக்கிற ஹெல்த்தைய, உங்க கையில் இருக்கிற பணத்தை இது மேல மட்டும் நம்பிக்கை வச்சு, உங்க பலத்தின் மேல மட்டும் நம்பிக்கை வச்சு கர்த்தரை சார்ந்து ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம ஆண்டவரை சார்ந்து வாழாம இருப்பீங்க அப்படின்னா, அங்கதான் தேவனுடைய கண்ட்ரோல் மிஸ் ஆக ஆரம்பிக்கிறது. சூழ்நிலைகள் மாறுதலாய் நடக்க ஆரம்பிக்கிறது. அது நிமித்தமாக நீங்கள் பாதிப்புக்குள்ள போகிறீர்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னை அழிக்க வந்த, ஒருவேளை உங்களுடைய மீறுதல் நிமித்தமாக கூட இருக்கலாம், உங்களை அழிக்க வந்த எந்த காரியமா இருந்தாலும் அதை நான் அழிப்பேன். அது என்னுடைய பொறுப்பு. நான் அதை முழுவதுமா அழிச்சு போடுவேன். ஆனா ஒன்ன நான் சொல்றேன், அவங்களை எல்லாரையும் நிர்மூலமாக்குவேன். உங்களை நான் நிர்மூலமாக்க மாட்டேன். உன்னை நான் நிர்மூலமாக்க மாட்டேன். ஏன் உன்னை நான் நிர்மூலமாக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை அழிப்பதற்காக நான் வரவில்லை, உன்னை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறேன். ஆதலால் ஆனால் நான் ஒன்றை செய்வேன், உன்னை நான் டிசிப்ளின்குள்ள கொண்டு வருவேன், ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வருவேன். உன்னை அழகாக மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி, எங்க எப்படி எந்த ஸ்தானத்துல நீ நிக்கணுமோ அதே ஸ்தானத்துல உன்னை நிற்க வைக்க நான் உன்னிலே செயல்பட போகிறேன். அழகான வார்த்தைகள் நமக்கு இருக்கு. தகப்பன் சிட்சிக்காத எந்த பிள்ளையோ அந்த பிள்ளை தகப்பனுடைய பிள்ளை அல்ல. தேவன் நம்மேல் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது அழகா சொல்கிறது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? ஏகப்பட்ட வசனம் நமக்கு தெரியும்ல. இதுக்கு ஒப்பாக ஆண்டவர் உங்களை சிட்சிப்பது கொள்ளுவதற்காக அல்ல, புத்திரர் என்ற ஸ்தானத்துல, அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துல ரெஸ்டோர் பண்றார். நான் உன்னை நிர்மூலமாக்க மாட்டேன், ஆனா உன்னை சுற்றிலும் கொந்தளித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை நான் கண்டிப்பா கேரண்டி கொடுக்கிறேன், நான் டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன், ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவேன். ஆனா உன்னை நான் நிர்மூலமாக்க மாட்டேன், பட் உன்னை நான் டிசிப்ளின்குள்ள கொண்டு வருவேன் சொல்றார் ஆண்டவர். உங்களை டிசிப்ளின்குள்ள கொண்டு வருவதற்காக சில புடமிடுகிற பாதைகளில் நடத்துவார். தகர்ந்து போகாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள். இந்த மாசம் இந்த ஒழுக்கத்திற்குள்ளேயும், இந்த ஆண்டவருடைய ரெஸ்டோரேஷனுக்குள்ளேயும், இந்த புதுப்பிக்கிற அனுபவத்திற்குள்ளேயும், ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வருகிற அந்த அனுபவத்திற்குள்ளேயும் உங்களை நீங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிப்பீர் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக இந்த மாசம் கைவிட மாட்டார். சொன்ன வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்களோ ஒரு விஷயம் மாத்திரம், நீங்கள் கண்களை மூடுங்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, நீ தந்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அக்டோபர் மாசம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக நீர் என்ன சொல்ல திட்டமிட்டு இருக்கிறீர், நீர் என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறீர் என்பதை இந்த அருமையான எரேமியா 46 அதிகாரம் 28 வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொந்தளிப்பின் மத்தியில நான் உன்னை தனிமையா விடல, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கில்ட்டினஸ் மூலமாக ஆண்டவரே, மனசுக்குள்ளாக செய்த குற்றங்களுடைய அந்த சிந்தைகள் மூலமாக உமோடு நெருங்க விடாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடிக்கு, வேதத்தை தியானிக்க விடாதபடிக்கு, நான் காடோடு நெருங்கினாலும் எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது, ஏன்னா நான் தவறு செய்திருக்கிறேன் என்ற சிந்தையில
வாழ்ந்து உம்மை விட்டு அகன்று போகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறவர்கள் இதை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே இன்றைக்கே இந்த வசனத்துடைய தெளிவுகள் மூலமாக அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து, எனக்கு கர்த்தர் ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வந்து என்னை நிலைப்படுத்துவார், அவர் என்னை சிட்சிக்க மாட்டார், என்னை சிட்சிப்பார், என்னை நிர்மூலமாக்க மாட்டார் என்ற அந்த நிலைப்பாட்டான அந்த உறுதியான நம்பிக்கை இவருடைய இருதயங்களுக்குள்ளாக இப்பொழுது பெருகட்டும் என்று நான் செபிக்கிறேன். அப்பா, தேவன் என்னை ரெஸ்டோர் பண்ணுவார், என்னை மறுபடியும் யதாஸ்தானப்படுத்துவார், என்னை மறுபடியும் நிலைப்படுத்துவாரே தவிர என்னை நிர்மூலமாக்க மாட்டார். எனக்கு தேவனிடத்தில் இரக்கம் உண்டு, எனக்கு தேவனிடத்தில் தயவு உண்டு, எனக்கு தேவனிடத்திலிருந்து நீதியான ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புகள் உண்டு என்ற நம்பிக்கை உறுதி இவருடைய இருதயங்களுக்குள்ளாக பெருகட்டும் நான் செபிக்கிறேன். இந்த மாசம் நீ சொன்னதை போல அப்பா, இவர்களை சூழ்ந்து இருக்கிற எல்லா அழிப்பதற்காக, தகர்ப்பதற்காக, இல்லாமல் ஆக்குவதற்காக எழும்பியிருக்கிற எல்லா சக்திகளையும் நீ நிர்மூலமாக்கி உம்முடைய பிள்ளைகளாக மறுபடியும் நீர் ஒழுக்கத்திற்குள்ளாக இவர்களை அழகாக உம்முடைய வசனமான ஆண்டவரே வார்த்தைகளை கொண்டு இவர்களை நீர் உருவாக்கி எடுக்க போகிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சிட்சையை பாரமாய் எண்ணாதபடிக்கு சிட்சை எதற்கென்று அறிந்து அது என் பெருக்கத்திற்கும், என்னை பரிசுத்தமாக்குவதற்கும், என்னை நீதியாய் மாற்றுவதற்கும், தேவனிடத்தில் நெருங்குவதற்குமாக மாத்திரம்தான் என்று அறிந்து புரிந்து செயல்பட தேவன் இவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அக்டோபர் மாதம் முழுவதும் இவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக, இவருடைய காரியங்கள் எல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஆச்சரியவிதமாய் நடத்துவீராக என்று நான் செபிக்கிறேன். உடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஊழியங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. நம்பிக்கையோட போங்க. இந்த மாசம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே செவி சாயுங்க. கர்த்தர் உங்களில் இருந்து மிக சக்தியோடு செயல்படுவாராக. ஆமென். God bless you.